முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாளாக உன் வாழ்க்கையில் நீ போராடிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துல தான் இப்போ ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்ல வழியை காட்டாமல் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு நான் சொன்னதை கேட்டு நம்பிக்கையோடு நீ பொறுமையாய் காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன். சில நாட்களாகவே நீ விரும்பியது போல ஆசைப்படுறது போல எதுவும் நடக்காம எல்லாமே தப்பாவே நடக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாயல்லவா? இப்போது அது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சு தரப்போறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் இந்த முருகனின் பாதத்தில் வச்சுட்டு வெற்றியை நோக்கி செல்ல தயாராகு. நீயாகவே எல்லாத்தையும் தனியா செய்யறதா நினைச்சு வருத்தப்படாதே என் செல்வமே. உன்னுடைய எல்லா செயல்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாகவே தான் இருக்கேன். எத்தனையோ முறை நீ முயற்சி செஞ்சும் கூட ஒரு சில விஷயங்கள் இன்னும் சரியா நடக்கலையேன்னு வருத்தப்படாத. காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது கிடையாது. இந்த முருகன் காரணத்தோடு மட்டும்தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டியதும் நிச்சயம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. எதுக்குமே நேரம்னு ஒன்று வரணும் அல்லவா? இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. இனி எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல தான் நடந்து முடியும். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்க போறேன். நான் போட்ட திட்டப்படி இனிமே உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழும். நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். இந்த முருகன் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் உத்தரவு இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு நீ நம்புகிறாய் அல்லவா? உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக உன் சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்ய போறேன். இப்போது தடங்களாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நடத்துறேன். என்னை மட்டும் நம்பி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காம உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ நடந்து கொள். எல்லா வகையிலும் உனக்கு நன்மை கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை நிகழ்த்துறேன். நீ எப்போதும் நேர்மறையாக இருந்தீனா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ கூட ஒன்றும் நேரம் கடந்துடல. நீ மறுபடியும் முயற்சி செஞ்சினா இந்த முருகனே உனக்கான முன்னேற்றத்தை தருவேன். எல்லார் பேச்சையும் நம்பக்கூடிய நீ ஒரே ஒரு முறை முழுசா என் மேல நம்பிக்கை வை. மற்றவங்க சொல்றதெல்லாம் எப்போதாவது ஒரு முறை தான் நன்மையா இருக்கும். ஆனா இந்த முருகன் எப்போதுமே உனக்கு எல்லா வகையிலும் நன்மையை மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையே வீணாயிடுச்சு, உனக்கு எதுவுமே நல்லதே நடக்கல, நான் உன்னை கைவிட்டுட்டேனா நீ யோசிக்கிற? நிச்சயமாக இல்லை. முதல்ல இப்படி எதிர்மறையா யோசிப்பதை நிறுத்திட்டு நேர்மறையாக சிந்தனை செய். உன் அப்பன் முருகன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திட்ட மாட்டேன், உன்னை தோத்து போகவும் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. யாரையும் கடுஞ்சொற்களை கொண்டு திட்டாதே என் செல்வமே. அவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க நீயாகவே எண்ணிக்கொண்டு யாரையும் பாரபட்சம் பார்க்காதே. அதே போல உன்னையும் பாரபட்சமாக நினைக்கும் மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமந்தான். நீ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா நன்மைகளையும் நல்லவங்களுக்கு செஞ்சு பழகு. என் மேலே நீ வச்சிருக்க அன்பு உண்மைனா உன்னை தேடி உதவின்னு வர்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய. உணவுன்னு கேட்டு வர்றவங்களுக்கும் நீ பசி ஆற்றும் போது அது மாபெரும் நன்மையாக தான தர்மமாக புண்ணியமாக உன் வாழ்க்கையவே வாத்தும். கனத்த மனசோட விழிகளில் நீர் ததும்ப உன் அப்பன் முருகனின் வாக்குக்காக காத்திருக்கிறாய் அல்லவா? எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். இந்த அப்பன் முருகன் எந்த வகையிலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இதிலிருந்து மீண்டும் உன்னால் வர முடியும். இன்னும் எதுவுமே கால தாமதமாகவில்லை என் செல்வமே. நான் உனக்காக நல்ல விஷயங்களை விரைவாக நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன்னை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வெளியே வா. நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருந்தால்தான்
உன் வாழ்க்கையில் உன்னால் நல்லபடியாக முன்னேற முடியும். நீ நினச்ச அனைத்து காரியங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது என் மேலே நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா நல்லது அனைத்தும் நடந்து முடியும். சில விஷயங்களை நான் தான் உன் கையில் கொடுப்பேன். சில விஷயங்கள் உன் கையில் இருக்கிறத நான் உன்னை விட்டு விலகச் செய்வேன். அப்புறம் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் தேடும்படியும் செய்வேன். நீ தேடும்போது உனக்கான தெளிவையும் புரிதலையும் புத்திசாலித்தனத்தையும் கூட நான் கொடுப்பேன். எப்போதும் நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நானே நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. ஒரு சில பேரை நம்பி உன் வாழ்க்கையை நீ அவங்க பொறுப்பில் விட்டதால தான், அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்ததால தான் இப்போது நீ கஷ்டப்படும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். எப்போதும் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நன்மையையும் நான் நடத்தி தரேன். இனிமேலாவது நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. நீ என்னை பார்க்கவும் இல்லை, என் ஆலயத்துக்கு வரவும் இல்லைன்னு நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது. நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் உத்தரப்படி தான் நடக்குதுன்னு நீ நம்புகிறாய் அல்லவா? என் கட்டளைப்படி, என் ஆணைப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எந்த பதட்டமும் வேண்டாம். என் அருள் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும்ன்றத நீ நினைவில் வைத்து செயல்படு. உன் மன சுமைகளையும் பாரத்தையும் என்கிட்ட விட்டுட்டு நீ தைரியமாக வாழ தயாராகு. வருத்தப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு என் தங்கமே. நீ பொறுமையாக இருந்தீனா உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ நகர்ந்து போதும் பாதையில் முட்களே இருந்தாலும் அதை உனக்கு முன்னால் நான் போய் அகற்றி விடுவேன். முட்பாதையை மாற்றி உனக்கு மலர்பாதையாக ஆக்கி உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். என் ஆணைப்படி இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வருவேன். எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. மனிதர்கள் வேணும்னா நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரியும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முருகன் நேற்று போல் இன்று போல் நாளை போல்னு எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ என்ன நடந்தாலும் எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போக வேணாம். யார் தப்பு பண்ணுறாங்களோ அவர்களே தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்கவங்க போக்கில் அவங்கள விட்டுடு. யாரையும் வற்புறுத்தி அன்பை பெற முடியாதல்லவா? நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தரேன். இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால் எதுக்கும் பயப்படாத. இனிமே உன் வாயிலிருந்து வாழ்க்கையை பற்றிய வெறுப்போ சலிப்போ வரக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி கவலைப்படவே வேணாம். நீ நினைக்காத பல விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதேன்னு மனக்கலக்கம் கொள்ளாதே என் செல்வமே. தான் குழந்தைக்கு மருந்து கசப்பாக இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த கசப்பான மருந்து தான் தன் குழந்தையின் உடலை சரி செய்யும்னு தெரிஞ்சுதானே ஒரு தாய் தன் குழந்தைக்கு மருந்தை கொடுக்கிறான். அந்த உடல்நிலை சரியாகணும்னு எப்படி மருந்தை தாய் கொடுப்பாளோ அதே போல் உன் வாழ்க்கை சரியாகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு மருந்தாக சில கஷ்டமான கசப்பான விஷயங்களை நான் கொடுக்குறேன். இதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா கூடிய சீக்கிரம் இனிப்பான பல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இந்த போராட்டங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய வேலையிலும் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் எப்போதும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதுதான். இனி வரும் காலம் உனக்கான காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் விருப்பம் போல நான் நடத்தி தர்றேன். இனி நீ எப்போது மகிழ்வோடு இருக்கும்படியாக உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் என் செல்வமே. உனக்கு எடுக்கணும், அழிக்கணும், துன்புறுத்தணும், துயரப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்னு எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை காப்பாற்றுறதுக்காக உனக்காக நான் ஒருவரை அனுப்புவேன். நீ கவலைப்படுறதை விட்டுட்டு என் மேலே நம்பிக்கையோடு உன்னை தைரியமாக வாழ வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி.
உன்னை பலப்படுத்தி நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே நல்லதாக நடக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நீ யாருடைய எண்ணத்தையும் யோசிக்க வேண்டாம். உன் எண்ணப்படி உன் வாழ்க்கையில உயர தயாராகு. நடப்பவை அனைத்தும் நல்லதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நீ வாழும்போது உன் மன வருத்தங்கள் அனைத்தும் மறந்து போயிடும். இப்போதைய சூழ்நிலையை வச்சு நீ எதுவும் முடிவு செய்ய வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் மனம் தளராம தைரியமா இரு. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் வீட்லையும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதும் எல்லாமே உனக்கு சாதகமா நீ நினைச்சது போலவே நடக்கணும்னு நினைக்கிற. அது தப்பு கிடையாது. உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கணும்னு நீ எதிர்பார்ப்பது போலவே உன் எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி உனக்கு நன்மையே நடக்கும்படி நான் செய்கிறேன். சில சமயங்களில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய புரிதல் இல்லைனாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவே நான் நடத்துகிறேன் என் செல்வமே.